பிரதர் வணக்கம். இந்த டிட்வா புயலால என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? அந்த புயல் மழை எப்படி இருக்கும் தமிழகத்துல? தற்போது பார்த்தோம்னா வட இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நாகப்பட்டினத்திற்கு தெற்கே தென்கிழக்கே 260 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தெற்கே தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவிலும் டிட்வா புயல் மையம் கொண்டிருக்கு. தொடர்ச்சியாக மிக மெதுவாக வடக்கு திசையில் நகர்ந்து வருகிறது. அடுத்த 12 மணி நேரத்தில் காவிரி டெல்டாவை ஒட்டிய கடல் பகுதிக்கு புயல் முழுமையாக வந்தடையும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா கடந்த 2 நாட்களாகவே இந்த புயலின் பாதை என்பது இலங்கையின் நிலப்பரப்பின் ஊடாக இருந்ததன் காரணமா மேகக்கூட்டங்கள் சற்றே வலுவிழந்திருக்கு. நாளைய தினம் நவம்பர் 29ஆம் தேதி பகல் நேரத்துல நமக்கு டெல்டா கடலோர பகுதிகளை வந்தடையும் போது மேகக்கூட்டங்கள் மேலும் தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா புயலும் சற்று வலுப்பெறுவதற்கான சாதக சூழல் இருக்கு. அதே போல பசிபிக் உயரழுத்தத்தின் தாக்கத்தினால நாளைய தினம் மிக மெதுவாக நகரும் என்றும், டெல்டா அருகே சற்று வலுவடையும் போது புயலின் மையப்பகுதி கடலில் இருந்தாலும் புயலின் மேற்கு பகுதி நமக்கு காவிரி டெல்டா மாவட்டங்கள் மீது விழும் என எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தற்போதே காவிரி டெல்டா மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் மழை தொடங்கி இருக்கு. குறிப்பா நாகப்பட்டினம், காரைக்கால் மற்றும் திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் இந்த மழைப்பொழிவு வரக்கூடிய மணி நேரத்துல படிப்படியாக அதிகரிக்கும். நாளை நவம்பர் 29ஆம் தேதி பகல் நேரத்துல தொடர் கனமழைக்கும், பல இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கடலோர பகுதிகளில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த புயல் வலுவடைந்து நிலப்பகுதியில ஒரு ஊடுருவலை ஏற்படுத்தும் போது புயலின் மேற்கு பகுதி டெல்டா மீது விழுவதன் காரணமா குறுகிய நேரத்துல தீவிர மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய மழையின் தாக்கம் நவம்பர் 30ஆம் தேதி காலை வரைக்கும் நீடிக்கும் எதிர்பார்க்கலாம். புயல் டெல்டா அருகே வலுவடைந்து வடக்கு நோக்கி பயணிக்க தொடங்கும், அதாவது சென்னை நோக்கி பயணிக்க தொடங்கும். இதன் காரணமாக நாளை காலை முதல் சென்னையில் விட்டு மழை தொடங்கி நாளை இரவு நேரத்துல படிப்படியாக தீவிரமடையும் எதிர்பார்க்கலாம். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம் போன்ற வடகடலோர மாவட்டங்கள்ல நவம்பர் 29ஆம் தேதி இரவு தொடங்கி டிசம்பர் 1ஆம் தேதி காலை வரை பரவலாக கனமுதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. கடலோரத்தில் மட்டும்தான் டிட்வா புயலால மழையா அப்படின்னா இல்ல. கண்டிப்பாக உள் மாவட்டங்கள் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் வடக்கு மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்களையும் பரவலா கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. நவம்பர் 28, 29, 30 ஆகிய தேதிகள்ல ஒட்டுமொத்தமாக காற்று பாதிப்பு இல்லாமல் மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய புயலாக மாற இருக்கு டிட்வா புயல். குறிப்பாக நவம்பர் 29ஆம் தேதி காவிரி டெல்டா மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாகவும், நவம்பர் 30ஆம் தேதி வடகடலோர மாவட்ட மக்கள் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும். விடுமுறை நாள் என்பதன் காரணமா கடற்கரை பகுதிகளுக்கு செல்வதை மக்கள் தவிர்ப்பது நல்லது. நாளைய தினம் காவிரி டெல்டா மாவட்ட மக்கள் அவசியமின்றி வெளியில் செல்வதை தவிர்த்துவிட்டு வீடுகளிலேயே இருப்பது நல்லது. உங்களுடைய விரிவான இந்த வானிலை தகவலுக்கு ரொம்ப நன்றி.